ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 5 துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் 6. நமக சுனாப அகில தர்ம சேதவே ஹி அதர்மசீலாசுர தூமகேதவே த்ரைலோக்கிய கோபாய விசுத்த வர்ஷே மனோ ஜாவாய அத்புத கர்மனே கிருணே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நம தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். சுநாபாய மங்களகரமான சக்கர குணத்தை பெற்றிருப்பவரே. அகில தர்ம சேதவே அவரது அறங்கள் பிரபஞ்சத்தின் அடிபாகமாக கருதப்படுகின்றன. ஹி உண்மையில் அதர்மசீல அதர்மமான அசுரர்களுக்கு, தூமகேதவே அக்னியை அல்லது அமங்கலமான வால் நட்சத்திரத்தை போன்றவருக்கு, திரைலோக்கிய பௌதீகமான மூவுலகங்களை, கோபாய பராமரிப்பவர், விசுத்த உன்னதமான, விரசசே யாருடைய பிரகாசம், மனகஜவாய மனதை போல் வேகமான, அற்புதமான, கர்மனே மிகவும் சுறுசுறுப்பான, கிருணே நான் உச்சரிக்கிறேன். டிரான்ஸ்லேஷன். ஓ சுதர்சனமே, மிகவும் மங்களகரமான குணத்தை பெற்றிருப்பதால் தாங்கள் தர்மத்தை தாங்குபவராக இருக்கிறீர். அதர்மவாதிகளான அசுரர்களுக்கு தாங்கள் அமங்கலமளிக்கும் வால் நட்சத்திரத்தை போன்றவர் ஆவீர். உண்மையில் மூவுலகங்களையும் காத்து ரட்சிப்பவர் தாங்கள்தான். உன்னதமான பிரகாசம் நிறைந்தவரும் மனதை போல் வேகம் உள்ளவருமான தங்களால் அற்புதமாக செயல்பட முடியும். நமக என்று உச்சரித்து எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவான் கிருஷ்ணரின் சக்கரம் சுதர்சனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது குற்றவாளிகளுக்கிடையில் அல்லது அசுரர்களுக்கிடையில் ஏற்ற தாழ்வை பாராட்டுவது இல்லை. துர்வாச முனிவர் ஒரு சக்தி வாய்ந்த பிராமணர்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் தூய பக்தரான அம்பரீஷ மகாராஜனுக்கு எதிரான அவரது செயல் அசுரத்தனமான ஒரு செயலாகும். சாஸ்திரங்கள் கூறுவது போல தர்மம் ஸ்து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், அதாவது தர்மம் என்ற சொல் பகவானால் அளிக்கப்பட்ட சட்டங்களை குறிப்பிடுகிறது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ. பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைவதுதான் உண்மையான தர்மமாகும். எனவே பகவானை பணிந்து அவருக்கு பக்தி செய்வதே உண்மையான தர்மமாகும். சுதர்சன சக்கரம் இங்கு தர்மத்தின் காவலர், தர்மசேதவே என்று அழைக்கப்படுகிறது. அம்பரீஷ மகாராஜா உண்மையிலேயே ஒரு தர்மசீலர் ஆவார். எனவே ஒரு அசுரனைப் போல் செயல்பட்ட கண்டிப்பான பிராமணரான துர்வாசரை போன்ற ஒரு முனிவரை கூட தண்டிப்பதற்கு அந்த சுதர்சன சக்கரம் தயாராக இருந்தது. பிராமணர்களின் உருவில் கூட அசுரர்கள் உள்ளனர். எனவே பிராமண மற்றும் சூத்திர அசுரர்களுக்கிடையில் சுதர்சன சக்கரம் வேறுபாட்டை காண்பதில்லை. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் எதிராக செயல்படும் எவனும் ஒரு அசுரன் எனப்படுகிறான். அசுரர்களைப் போல செயல்பட்ட பல பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் சாஸ்திரங்களில் அசுரர்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருந்ததை நாம் காண்கிறோம். வேத சாஸ்திரங்களின்படி ஒருவனிடம் காணப்படும் அறிகுறிகளுக்கு ஏற்பவே அவனை புரிந்து கொள்ள வேண்டும். பிராமண குடும்பத்தில் பிறந்தும் அசுரத்தனமான அறிகுறிகள் ஒருவனிடம் காணப்படுமானால் அவன் ஒரு அசுரனாகவே கருதப்படுகிறான். எப்போதும் அசுரர்களை கொல்வதிலேயே சுதர்சன சக்கரம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. எனவேதான் அது அதர்ம சீலாசுர தாம கேதவே என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறது. பக்தரல்லாதவர்கள் அதர்மசீலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சுதர்சன சக்கரம் இத்தகைய அசுரர்களுக்கு அமங்கலம் அளிக்கும் ஒரு வால் நட்சத்திரமாக விளங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 5 துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.